நம்ம ஒரு வீட்டை கட்டி தேவன் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாருன்றது நம்ம வாஞ்ச. இதை தாண்டி அனாயிண்டிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அபிஷேகம். ஒருத்தர் மேலே அபிஷேகம் இருந்தால் அவர் ஒரு வீடை கட்டி, தேவனே ஒரு வீடை கட்டி, அந்த வீட்டில் அந்த அபிஷேகம் இருக்குன்றது அவர் விரும்புகிறாருன்றது அடுத்த பக்கம். ஸோ 2 பார்ட் இருக்குது. இப்போ நம்ம போன பதிவில் மோசஸ் மேலே அபிஷேகம் இருக்குது. காரணங்கள் பலது இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேசும்போது இந்த பதிவில் நம்ம பேசலான்னு சொல்லியிருக்கோம். கர்த்தரே இறங்கி வந்து மிரியம் கிட்டேயும் ஆரன் கிட்டேயும் வந்து எப்படி என்னோட ஒரு ஊழியக்காரர்கிட்ட இல்லை என்னோட மகன்கிட்ட எப்படி நீங்கள் பேசலான்ற அளவுக்கு கர்த்தர் வந்து வைராகியம் கொடுறான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய வீடுன்னு நம்ம சொல்கிறோம். யார் வீட்டில் யார் இருக்காங்க? அபிஷேகன்றது எப்படி புரிஞ்சிக்கலாம்? நம்ம போன இதில் முடிக்கும் போது எப்படி பேசணும்னா, தேவன் வந்து மோசையை கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு. ஆமாம், அதுவே பெரிய விஷயம். பட் தேவன் வந்து சும்மா கொடுக்க மாட்டார் சாட்சி, இல்லையா? இப்போ நீங்களே ஒரு ஆளை எடுத்த உடனே சாட்சி கொடுக்க மாட்டீங்க. அப்படி கொடுத்தா தப்பாக இருக்கும். ஆமாம். அவர் வந்த பிறகு, அவரை பார்த்த பிறகு தான் சாட்சி கொடுக்கணும். அவரோட கேரக்டர் பழகணும், எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது நினிவே ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார், மனம் இறங்குறார். எப்போ இறங்குறாருன்னா 40 நாள் அவங்க உபவாசம் இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, பாரு அவங்க எவ்வளோ தாழ்த்திட்டாங்க அப்படிங்கிறாரு. அவங்க சின்சியரிட்டியை பார்க்குறாரு. அவர் தான் அழிக்க வந்தவர். அவர் தான் சொன்னார் இவங்களோட பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. ஆகாப்பும் அதே மாதிரி தான். ராஜா வந்து ரொம்ப மோசமான ராஜாவாக இருக்கிறாரு. கர்த்தர் சொன்ன உடனே அவர் அழுகுறார். அதை பார்த்துட்டு கர்த்தர் சொல்கிறார், அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாயோ அப்படிங்கிறார். அதே மாதிரி நெபுகத்நேசரையும் அதே மாதிரி வரும். அப்போ காட் வந்து என்ன செய்கிறாருன்னா, தான் ஒரு விஷயத்த சொன்னாலும் அவன் உண்மையாக அதுக்கு இருக்கிறான்றதை பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறார். சும்மா ஒருத்தனை ஆண்டவர் உயர்த்துறதோ அல்லது சும்மா ஒருத்தனை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு இருக்குது. பட் அது 2 பார்ட். நம்ம உயர்த்தின பிறகு அவன் எப்படி இருக்கிறான்றது. தாவீது ஆடு மேய்க்கும் போது கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த ஆடு மேய்க்கும் போது கரடிக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட அவன் சண்டை போட்டதெல்லாம் பார்த்துட்டு அவனை உயர்த்தினார். உயர்த்தின பிறகு அவன் எப்படி இருக்கிறாங்கிறது 2வது பார்ட். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஸ்பிரிச்சுவல் உயர்வு வரும். இது வந்து பைபிளுடைய கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது மோசேயை வந்து கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறார். அப்படின்னா அவர் என்ன உண்மையாக இருந்தார்னு பார்க்கணும்ல, அதுதான் நமக்கு தேவை. எப்படி ஏன் கடவுள் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு? ஏன் சொல்கிறார்? ஏன்னா பொதுவாக நம்ம காடுகிட்டேருந்து சாட்சியை வாங்க விரும்புகிறோம். காடுகிட்ட பிளெஸிங் வாங்க விரும்புகிறோம். அவங்கள ஆசீர்வதிச்சார், நம்மளையும் ஆசீர்வதிக்கணும். அவங்கள வாக்குத்தத்தம் பண்ணார், நம்மளையும் வாக்குத்தத்தம் பண்ணணும். இப்போ மோசையை எடுத்துங்களேன், அவருக்காக வைராகியம் பாராட்டுறாரு. எப்படி பேசுவீங்க? இது ஆசை நமக்கும் இருக்குது. நம்மளை யாராவது பேசினா உடனே ஆண்டவர் இறங்கி என்ன பண்ணணும், அவனை வந்துட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஆசை இருக்குது. சிலர்லாம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் எல்லாம் சொல்கிறாங்க. பட் சும்மா இல்லை. அதுக்கு பின்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறாரு. அதுதான் மோசேக்கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். தி கீ டர்னிங் பாயிண்ட். அது இல்லாமல் காட் இறங்கி ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்களேன், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஊழியக்காரன் சொன்னார், அஸ்வின் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, வித்தவுட் டெஸ்ட் தெர் இஸ் நோ ட்ரஸ்ட் அப்படின்னாரு. அதாவது நோ டெஸ்ட் நோ ட்ரஸ்ட் அப்படின்னாரு. கரெக்டாக பொருந்துமா? அது 100% உண்மை. அதாவது நம்ம பேசும்போது கூட நீங்கள் ஒரு தடவை ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அது கூட நான் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். காட் வந்து எல்லாரையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறாரா? காட் லவ்ஸ் எவ்ரிபடி. காட் லவ்ஸ் எவ்ரிபடி. அப்போ ட்ரஸ்ட் பண்ணணும்னா ஏதோ ஒன்று நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்குல்ல. காடு ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒரு டெஸ்ட்டை தாண்டணும். ஆமாம், பழத்தை தாண்டாமல் ஆதாமால் ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. இயேசு கிறிஸ்து அதே 2ஆம் ஆதாமாக இருந்து சாப்பிட சொல்லும் போது சாப்பிட மாட்டேன்ட்டார். கல்லுகளை எப்பமாக்கி பூசிடும் போது முடியாதுன்ட்டார். அந்த டெஸ்ட்டை அவர் தாண்டாருல்ல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேர்கள் டெஸ்ட் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டெஸ்ட் எதுக்குன்னு கேட்குறாங்க. இன்னொரு சில டெஸ்ட்டே இல்லைங்கிறாங்க. இல்லை டெஸ்ட்டே வேணான்றாங்க. டெஸ்ட் வேணாங்கிறது விருப்பம். டெஸ்ட்டே உங்களுக்கு இல்லைங்கிற டாக்டரின் வந்து தப்பு. ஒருத்தரை வந்து மோசம் போக்குது. எக்ஸாமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி ஆரம்பத்தில் பையன் படிப்பான்? இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் வரணும், அவனுக்கு டெஸ்ட்டே இல்லைன்ட்டிங்க, அவன் என்ன செய்வான்? படிக்கவே மாட்டான்ல. ஆனால் டெஸ்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதுதான் இங்கே பிரச்சனை. ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எண்ணத்தினால கர்த்தர் மோசேக்கு அப்படி ஒரு டெஸ்டிமனி கொடுத்தாரு. அவனை கொடுத்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு. அவர் மோசேக்கே அது தெரியாது. 2 பேர் வேறு எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இறங்கி இவர் போய் கேட்குறாரு. இது வந்து நார்மலாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சண்டை போடுற மாதிரியே இருக்கும். எப்போ என் ஃப்ரெண்டை நீ பேசுவேன் அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்கும். அப்படின்னா மோசேக்கிட்ட இருந்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, அந்த 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நம்பர்ஸ் 12:7, என்னாகமத்தின் புஸ்தகம் 12:7, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் அங்கே தான் அந்த குவாலிட்டி என்னன்னு கேட்கணும்னு பார்க்கும்போது, அவன் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டான், என் வீட்டில் எங்கே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு. தேவனுடைய வீடு எது? அதான் இப்போ நம்ம கேட்கணும். இப்போ நம்ம கடவுள் இருக்கிற இடத்த கோயில்னு சொல்கிறோம். கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோனா ராஜாவுடைய பையன், ராஜா. இல்னா வீடு.
ராஜா இருக்கிற வீடு தான், கடவுள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கோவில் நம்ம சொல்கிறோம், தேவாலயம் சொல்கிறோம், இப்படி எல்லாமே சொல்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவன் என்ன உண்மை உள்ளவனாக இருந்தாங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, அவரை பற்றின உண்மை வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் தான் தெரியும். நீங்கள் ஒரு டேபிள் மேலே ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு போயிட்டீங்க, திரும்பி வரும்போது அது அங்கேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, பரவாயில்ல அவன் வீட்டில் இருக்கிற காணாம போல. அதுவே 500 ரூபா அவர் எடுத்துருக்க மாட்டார், அதுவே காற்றுல பறந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் என்ன நினைப்பீங்க? இவர் எடுத்துருப்பாரோ அப்படின்னு ஒரு தாட் வருதுல்ல. அந்த மாதிரி தான் இவன் என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன் அப்படின்னா, மோசே கிட்ட என்ன குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு உண்மை இருந்தது. வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வீடுனா என்ன அந்த இடத்துல பார்க்கும்போது மோசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் இது ஒரு ஸ்டடி மாதிரியே கூட நம்ம சொல்லலாம். 3 விதமான வீடு இருக்குது, 3 பார்ட்ஸ். ஒன்று, நம்ம லிட்ரலாகவே சர்ச்சை வந்து வீடுன்னு சொல்கிறோம், தேவனுடைய வீடு, பெத்தேல் தேவனுடைய வீடுன்னு சொல்கிறோம். ஆனால் சர்ச்சுக்கெலாம் நம்ம தேவனுடைய வீடுனே பேர் வைக்கிறோம். அந்த சபைன்றது நம்ம அடிக்கடி சொல்கிறது, அது 2வது பாயிண்ட். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். இப்போ இது வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஆலயமாக இருக்கிறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு தேவாலயம் இருந்துச்சு, ஒரு பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸ். இந்த பர்டிகுலர் பிளேஸ்ன்றது அந்த இடத்துக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், அப்படியும் எடுக்கலாம். 2வது, நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், இது செகண்ட் பாயிண்ட். இதுலையும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். 3வது வசனம் சொல்லுது, தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் தடுத்தவன் இவனே அப்படின்னு சொல்லி பிசாசை பற்றி சபிச்சு கீழே தள்ளின உடனே அந்த இடத்துல ஒரு ப்ராஃபஸி சொல்லப்படுது, தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல். வீடுன்னா பரலோகத்தை குறிக்குது. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணது. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்போ அதற்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். 3 பார்ட்ஸ் சொன்னீங்க. 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, மோசே காலத்தில் ஆலயம் என்பது ஆசரிப்பு கூடாரம், டேபர்னக்கல், அதுதான் இருந்துச்சு. அது கர்த்தரே கொடுக்குறாரு. அதுதான் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம். டேவிட் போய் கேட்பாரு, நான் கட்டுறேன் ஒரு தேவாலயம்னு. வேணாம் உன் பையன் கட்டுவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு. ஆனால் மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணு, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. இப்போது இந்த கூடாரம்ங்கிறது, ஆசரிப்பு கூடாரங்கிறது எதனுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், இது வந்து கிரைஸ்டோடைய மாடல், ஹெவனுடைய மாடல். ஹெவன் எப்படி ரெவலேஷனில் 3 பார்ட்டாக இருக்கும், கண்ணாடி கடலுக்கு முன்னாடி, கண்ணாடி கடல், அதுக்கப்புறம் வெளியே 3 இருக்கும். அதே மாதிரி தான் பலிபீடங்கிறது உலகத்தை குறிக்கும், பரிசுத்த ஸ்தலங்கிறது வந்து பாரடைஸ், அந்த கண்ணாடி கடல் அந்த பக்கத்தில் குறிக்கும். அதை தாண்டி சிங்காசனம்ங்கிறது கிருபாசனம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் இன்னர் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்த ஹெவனுடைய மாடலை பூமியில் கர்த்தர் உண்டாக்கணும். யோசித்து பாருங்கள், ஹெவனுடைய மாடலை பூமியில் கொண்டு வரணும். ஹெவனை பொறுத்த வரைக்கும் பைபிள் சொல்லுது, ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்போ அதோடைய மாடலை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாரு. மோசே கிட்ட சொல்கிறாரு, மலையிலே நான் காண்பித்த மாதிரியின்படி நீ கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு, கேர்ஃபுல்லாக இருங்கிறார். இப்போது அதில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலும் ஹெவன் தப்பு ஆனாமல் ஆகிடும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 தடவை சொல்லுவார் மோசே கிட்ட, நான் காண்பித்த மாதிரியின்படி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படிம்பார், கேர்ஃபுல்லாக அப்படிம்பார். ஏன்னா என்னோட மாடல் பாது, ஜாக்கிரதை, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறைய ஆர்கிடெக்ட் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. ஆமாம், அதை ப்ராக்டிக்கலாக போய் கட்டும் போது அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனை வரும். சில நேரத்தில் இந்த கட்டுறவர் இருப்பார், கொத்தனார் அங்கே இருப்பார், அவர் என்ன சொல்லுவார்னா, சார் இது கட்ட முடியாது சார் அப்படிம்பார். இந்த ஆர்கிடெக்ட் என்ன சொல்லுவார், நான் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா இவர் அகாடமிக் சைட் குவாலிஃபைடு இவர், பட் அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் படம் போட்டு கொடுத்துருவார், நான் சொல்கிறேன் நீ செய் அப்படிம்பார். கட்டி முடிச்சு பார்த்தா முட்டிக்கிட்டு நிற்கும். ஸோ இது மாதிரி இதை கட்டுறதுங்கிறது வந்து 100% சாத்தியக்கூறு கிடையாது. அதில் ஒரு 1%, 0.5% மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் ஒரு பிளான் கொடுக்குறாரு, ஹெவன்லி பிளான், ஹெவனுடைய மாடல். அது இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா கிரைஸ்டோடைய மாடல். அது வரப்போகிற கிரைஸ்ட். இயேசுகர் சொல்வார் இல்லையா, வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது, அதை ஆராய்ந்து பாருங்கள் என்பார். அப்போ அந்த பலிபீடங்கிறது வந்து இயேசுவை குறிக்கும், பலியாகிற ஆடுங்கிறது இயேசுவை குறிக்கும், அதுக்கப்புறம் மகாபரிசுத்தலம் கிருபாசனங்கிறது இயேசுடைய சிங்காசனத்தை குறிக்கும், உடன்படிக்கை பெட்டிங்கிறது இயேசுவை குறிக்கும். அது உள்ளே இருக்க 2, ஒன்று ஆரோனின் துளிர்த்த கோல், அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கும், கற்பலகை ஒன்று இருக்கும், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நியூ டெஸ்ட்மெண்ட்டை குறிக்கும், அந்த கற்பலகைகள் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை குறிக்கும். இது 2 தான் தெரிந்து கொள்ளப்படுதல் இயேசுவை குறிக்கும். முழுக்க இதுக்கு பின்னாடி ஃபுல்லி 100% ஹெவனுடையதான ஸ்பிரிச்சுவல். இன்னும் சொல்ல போனால் 0% எரர். இந்த 0% எரரை தப்பான, அதாவது மனுஷன் வந்து தப்பானவன், பாவி இல்லையா, ஆதாமுக்கு அப்புறம். ஆமாம், அப்படி ஒரு மனுஷங்கிட்ட ஒப்படைச்சு செய்யணும்னா பாருங்க, அப்போ எவ்வளோ டெஸ்ட்டை தாண்டணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க,
இந்த உலகத்தினுடைய இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை லிட்டரலாக செஞ்சு காட்டுறதுக்கு இயேசு வர்றார். ஆமாம், அவர் பலியாகிறாரு. அந்த அதுக்கப்புறம் ஆசாரி கூடாரம் இல்லை, ஏன்னா இயேசு ஃபினிஷ் பண்ணிட்டார், ஆமாம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவால் லிட்ரலாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஷேடோவாக காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பூமியில். அந்த ஆளை நீங்கள் எப்படி செக் பண்ணி எடுப்பீங்க நீங்கள்? அப்போ எப்படி அவர் கர்த்தரோட பார்வையில் அவர் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம், அதாவது இந்த ஊழியக்காரங்களை பார்க்குறாரு, நேர்களை எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது மோசேங்கிறவன் ஒரு இன்ஜினியர், மறந்துடக்கூடாது. ராமசேஸுக்கு ஊர் கட்டினவர் பிகினிங் பார்ட்டில் 40 years ஆஃப் நீங்கள் 7th chapter ஆஃப் ஆக்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். வேறவே ப்ளீஸ்டாக இருக்காரு. ஆமாம், அந்த மோசஸ் கிட்ட நீங்கள் ஒரு கான்செப்ட் கொடுக்குறீங்க. இதில் என்ன இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை தெரியுங்களா? ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளுகிட்ட பெரிய வேலை கொடுத்தீங்கன்னா அவன் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவான். ஆமாம், நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு வேர்ல்டியாக நான் சொல்கிறேன். ஆமாம், என்கரேஜ் ஆயிடுவார். ஐயோ பரவாயில்ல நம்மளை நம்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா, சைஸ் படி பார்த்தீங்கன்னா இது சின்ன வேலை. அதை கம்பேர் பண்ண அவர் ஃபேரோக்கு ஒரு சிட்டியே கட்டியிருக்காரு, ராமசேஸ்க்கு ஒரு சிட்டியே கட்டியிருக்கிறாருன்னு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆமாம், அப்படியாப்பட்டதான மனுஷங்கிட்ட ஒரு 300 முழம் 450 feet ஒரு டென்ட் அன்னைக்கு வந்து பிரமிட் கட்டக்கூடியதான காலகட்டம். அது கிராண்டாக கட்டுறது. அந்த காலகட்டத்தில் ஒரு டென்ட் கட்ட சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வேர்ல்டுலேயே இருக்கிற பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கூப்பிட்டு எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சார் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அதை பூசி கொடுக்க முடியுமான்னு வேர்ல்டில் இருக்கிற மிக பெஸ்ட்டு கம்பெனியை கூப்பிட்டு கேட்டால் அவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. உலக பிரகாரமாக பார்த்தா சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு ஆள் பூமியில் இல்லை, ஒரே ஒருத்தன் தான் இருந்தால் மோசே. ஏன்னா நான் ஹெவனுடைய மாடலை கொண்டு வரேன், மினியேச்சராக கொண்டு வரேன். நீங்கள் இப்போ நேரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யும்போது ஒரு மினியேச்சர் செய்வாங்க. அந்த மினியேச்சரை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா 100% டெஸ்ட் பண்ண ஆள். எப்படி? அதில் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுடைய எந்த அறிவும் அதில் யூஸ் ஆகக்கூடாது. தேவன் சொல்கிறத, கடவுள் சொல்கிறத கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆளாக இருக்கணும். இவராக போய் ஏதாவது ஆட் பண்ணியோ குறைச்சியோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக கட்டுவோம். ஏன்னா நான் ராமசேஸ்க்கு அப்படி கட்டியிருக்கிறேன். இப்போது டேவிட் என்ன கேட்குறாரு, நானே ஒரு மச்சிப்பா இந்த வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் எவ்வளோ பெருசாக செய்யணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறார் அதெல்லாம் வேணான்றாரு. காடுக்கு என்னென்னா, நீ எவ்வளோ பெருசாக செய்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக செய்கிறங்கிறது தான் முக்கியம். இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோங்க, காட் இதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாருன்னே வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு வந்து நான் வந்து இந்த குறிப்பிட்ட பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்ட்னு போல ஊழியக்காரங்க எல்லாருக்குமே, இப்போ நம்ம பிப்ளிக்காவே போயிடுவோம், இல்லைன்னா இவங்க உடனே என்ன தான் கார்னர் பண்ணுறாரும்பாங்க. நோவாவுக்கு பேழை கட்ட சொல்கிறாரு, நெகேமியாவுக்கு அலங்கம் கட்ட சொல்கிறாரு, மோசேக்கு டபர்னக்கல் கட்ட சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது ஒரு மினிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். பைபிளை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அழைப்பு. அப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது காடு சொல்கிறத 100% உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கா? இதுதான் இப்போ கேள்வி. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். அது சர்ச்சாக இருக்கட்டும், அல்லது வந்து உங்கள் மினிஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு இடமா இருக்கட்டும், பைபிள் காலேஜாக இருக்கட்டும், அல்லது வாட் எவர் இட் இஸ். இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து ஊராக போய் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அங்கே அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி கட்ட சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தர் சொல்கிறத 100% கட்டுறீங்களா? நடுவில் அதில் உங்களுடைய ஐடியாஸ் உள்ள நுழையும், நிறைய இன்புட்ஸ் வரும். உங்களுக்கு தேவையானவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. நிறைய பேர் ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது கூட காட்ஸ் விஷனோட ஆரம்பிச்சிருவாங்க. பட் அடுத்து 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 செய்கிறது எல்லாமே காடோடையதான தன்மையாக இருக்கா, காடோடைய கைடன்ஸில் இருக்கான்னு எடுத்து பார்க்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது 2 பேர் உள்ளே வருவாங்க, சார் இதை நம்ம இப்படி மாற்றி அமைச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிமா. அதுவும் சொல்கிறவங்க வந்து கூட இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமாம், இப்போ ஏப்ரஹாம்கே போயிட்டாரு. இந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து சேரா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அவங்க அப்பா தேராக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அது ஃபஸ்ட் ஐடியா இல்லை சொல்கிறேன். அப்போ கூட இருக்கிறாரு, நம்ம நம்புறோன்றது ஒரு பக்கம். நம்பினாலும் அது தேவனுடைய வீடாக இருந்தால் அந்த கொடுக்குற ஐடியா தேவனோட திட்டத்தில் இருக்கான்ற சென்ஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெசலையல்னு ஒரு ஆள் இருக்காரு, பயங்கரமான ஞானம் உள்ளவர். அவர் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஞானந்தர ஸ்திரீகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் மோசேக்கு ஐடியா கொடுப்பாங்க. இயல்பு அது. அது இயல்பு. மோசே இன்னும் இப்படி பண்ணலாம், ஆண்டவருக்கு பண்ணுறோம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் காண்பித்த மாதிரியின்படி கட்டுவதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நீ அதில் 300 முழத்தில் 301 வச்சுன்னா காடுடைய ஹெவன் பிளான் மாறிடும். ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு கிடாரி அப்படின்னா பழுதற்றதாக தான் இருக்கணும். அது உள்ள பரவாயில்ல,
அப்படின்னு நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ்னு உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல காடோடைய மொத்த பிளானும் க்ளோஸ் ஆயிரும். இதோடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அவனுடைய சுய விருப்பு வெறுப்பு எதுவுமே இதில் இருக்காது. இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மினிஸ்ட்ரியோடைய பேஸ். எனக்கு இஷ்டம், எனக்கு விருப்பம், என் ஊர், இந்த ஊர், அது எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, இதில் எதுவுமே பண்ணவும் கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்தாரு, ஒரு ஃபேமிலியாகவே இருக்கட்டுமே. இன்றைக்கி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் ஒன்று இருக்குது, மனைவி விருப்பம் ஒன்று இருக்கும், பிள்ளைகள் விருப்பம் இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விருப்பத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இதில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம இதை ஒரு ஸ்டடியாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 வகையான மிஸ்டேக்ஸ் இருக்குது, பாவம் இருக்குது. அந்த இளைய குமாரன் இருக்கான் இல்லையா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போர்ச்சுகல் சன், நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், அவங்ககிட்ட 2 பாவம் இருக்கும். ஒன்று, அவன் சொல்லுவான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்து. நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 விதமான பாவம். ஒன்று மனுஷனுக்கு விரோதமாக, அவங்க அப்பாவுக்கு விரோதமாக, இன்னொன்று பரத்துக்கு விரோதமாக. இந்த 2 மிஸ்டேக்கில் மனுஷனுக்கு நீங்கள் செய்கிறீங்களே ஒரு மிஸ்டேக், அதை சரி பண்ணிடலாம். அவன் மன்னிச்சிட்டான்னா அது ஒரு, இப்போ நீங்கள் ஒருத்தனை ஏமாத்திட்டீங்க, நாளத்தனே திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? ஜக்கேஸ் வீட்டில் ஜக்கேஸ், சவுல் வந்து ஒருத்தருடைய ரத்த பலியை வாங்கிறாரு, டேவிடை வச்சு அதை கரெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடலாம்னா, மனுஷனுக்கு செஞ்சதை கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஆனால் விலை அதிகமாக இருக்கும், 4 மடங்கு கொடுக்க வேண்டியிருக்கும், ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஹெவனுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒன்று செய்கிறீங்களே, நம்ம இந்த ஹெவனுக்கு அகேன்ஸ்டாக செய்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம். நமக்கு தெரிய மாட்டேங்குது, வேற தெரிஞ்சாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். காட் கிருபை உள்ளவர் தானே, மன்னிச்சுடுவார். இப்போ எடுத்துக்கோங்க, நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன். சவுல் வந்து அமலேக்கியருடைய ஆடு மாடை வந்து ஆண்டவர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அமலேக்கிய ராஜா வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒருத்தனையும் விட்டுறாதுன்னு முடிச்சு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு, ஆடு மாடு ராஜா 3ஐயும் வச்சுட்டாரு. இப்போது இவர் வச்ச உடனே சாமுவேல் வந்து சொல்லிட்டாரு, நீ பண்ணது தப்புப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் காட் கொடுக்குற தண்டனை என்னென்னா, இனிமேட்டு உனக்கு ராஜ்யபாரம் கிடையாதுன்ட்டார் சொல்லிட்டாரு. இப்போது இப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. என்ன டவுட் இருக்குன்னா, டேவிடு பண்ண மிஸ்டேக்ஸையும் சால்வ் பண்ண மிஸ்டேக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, சவுல் பண்ணது ஒன்றும் பெருசாக இல்லை, டேவிடோட கம்பேர் பண்ண கம்பேரிசனில் சொல்கிறேன். சரி, வேர்ல்ட்லி கம்பேரிசன். தாவீது இப்படி சில விஷயம் பண்ணியிருக்காரு, ஆனால் சவுல் ஒரு ஆடு மாடு அப்படி தானே அப்படின்னு உடனே ஆக்சுவலாக எங்கே என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை வாசிக்கும் போது எனக்கும் இந்த சந்தேகம், என்ன பண்ணிவிட்டான் இவன், ராஜ்யபாரத்தையும் வாங்கிவிட்டாரு, இவனுக்கும் இல்லை இவன் பையனுக்கும் இல்லை, வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு, எடுத்து சுத்தமாக முடிஞ்சது கொடுத்துட்டாரு. அப்போ என்னதான் இதில் அவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, எக்ஸோடஸ் 17 மோசஸ் கிட்ட கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, இந்த அமலேக்கியனுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும், இது நித்தியமாக நடக்கும், என்றென்றைக்கும் நடக்கும். ஆனால் ஒரு இடத்துல அமலேக்கியனை பூமியில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறார். ஒரு ஹெவன்லி ஆர்டர் கொடுக்குறாரு, ஒரு ஹெவன்லி ஆர்டர் மோசஸ் கிட்ட சொல்கிறாரு. ஃபியூச்சரில் இது நடக்குங்கிறார். அவரு திட்டம், அவருக்கு ஒரு பிளான் இருக்குது. இப்போ யோசுவா போய் சண்டை போட சொல்லு, ஃபியூச்சரில் அமலேக்கியரை நான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அமலேக்கியருக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு வாய்ப்பு, ஆமாம், ஃபைனலி அவனை க்ளோஸ் பண்ணிடுவேன்னாரு. இந்த ப்ராஃபஸி இருக்குல்ல, காட்ஸ் பிளான் இருக்குல்ல, இது யாரை கொண்டு நிறைவேற்ற வேண்டியிருக்குன்னா, சவுலை கொண்டு நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு அங்கீகாரம் சவுலுக்கு ஹெவன் பிளானை இவன் நிறைவேற்றுறான். ஹெவனுடைய வார் அது. இப்போ ரொம்ப அசால்ட்டாக ஆடு மாடை விட்டுட்டு அந்த ராஜாவையும் விட்டுருவார். அதுவும் இல்லாமல் இவங்க லோக்கலாக இருக்க அங்கீகாரம் போயிடக்கூடாதுன்றதுக்கு தேவனோட அங்கீகாரத்தை மிஸ் பண்ணிடுவார். இப்போ நடந்தது என்ன பாருங்க, இது பரத்துக்கு விரோதமான பாவம், இது ஹெவன்லி பிளான். இப்போ நீங்கள் வேர்ல்டு பிரகாரம் சவுல் இதே மாதிரி ஒருத்தரோட ரத்த பலியை வாங்கினார், அவதை தாவீது கரெக்ட் பண்ணிட்டாரு, சரி பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் பரத்துக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தை என்ன செய்ய முடியல, கரெக்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரி தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது பரத்துக்கு விரோதமான பாவமாக போயிடும். ஏன்னா ஹெவனுடையதான பிளான் இது. ஒரு இன்ச்சும் ஒரு ஸ்க்ரீனும் ஒரு கலரும், ஒவ்வொரு கலருக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு இன்ச்சை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த பிளான்லேருந்து வெளியே போயிடுவீங்க. மனுஷனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற எதை வேணாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட முடியும், மனுஷனுக்கு வச்சு, கிரைஸ்ட்டை வச்சு நீங்கள் சரி பண்ணிடலாம். பட் கிரைஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிரைஸ்டுடைய பிளானுக்கு அகெயின்ஸ்டாக என்ன செய்வீங்க? இதைத்தான் சொல்லுவார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே செஞ்சுருக்கான். அவனுடைய மைண்டு, அவனுடைய ஆசை, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதில் மற்றவங்களோட கொடுக்கக்கூடிய ஐடியாஸு எதையுமே அவன் கலக்கவே இல்லை. 100% காட்ஸ் மினிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு ஆளை இன்னைக்கு காட்டுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரைஸ்டுக்கு அப்புறம் இல்லை, பவுலுக்கு அப்புறம் இல்லை, இந்த நம்ம காலத்தில் சல்லடை போட்டால் கூட கிடைக்காது.
நம்ம எல்லாரையுமே சேர்த்தே சொல்கிறேன், நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆசை ஒன்று உள்ளே குறுக்கிடுதில்ல. நான் அடிக்கடி நம்மளுடைய மெசேஜில் சொல்லுவேன், நம்மளுடைய கான்வர்சேஷனில், பசங்க மேலே நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அங்கே கூட பரத்துக்கு விரோதமாக நம்ம தப்பு செய்வோம். ஏன்னா பையனையோ பொண்ணையோ உங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு பிளானோட கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் சின்ன வயசில், செய்ய முடியாது, அதை உங்கள் பையனை வச்சு நிறைவேற்றணும், உங்கள் பொண்ணை வச்சு நிறைவேற்றணும்னு நினைப்பீங்க. அது உண்மையிலேயே காட்ஸ் பிளான் தானா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ஹெவன் வச்ச பிளானை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா மாற்றிடுவீங்க. இப்போ என்ன ஆகும்? ஹெவன் பிளான் ட்ராக்கே மாறும். இப்போ மோசஸை குழந்தையில ஃபாரோ வீட்டில் விடாமல் வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான். அப்போது இத்தனை லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர் விடுதலையாக்க வேண்டிய பிளான் யார்கிட்ட இருந்தது? அங்கே இருக்குது. அப்போ இவ்வளோத்துக்கும் அந்த மிரியாமும் அவங்க அம்மாவும் செய்கிற வேலை வெரி இம்பார்ட்டண்ட். இது மிரியமுக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட உண்மை உள்ளவன் தான் இவன். இவங்கிட்ட நான் என் ஹெவன்லி ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறேனே, நான் இறங்கி ஒரு பிளானை கொடுத்து செய்யன்னு சொல்கிறேனே, இன்றைக்கி நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? இதுதான் உண்மை உள்ளவன் என்கிறதுனுடைய முதல் பார்ட். இன்றைக்கி ஹெவன் நம்மளை நம்புதா? முதல்ல நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான், ட்ரஸ்ட் பண்ணுதா நம்மளை? ட்ரஸ்ட். இப்போது பல இடங்களில் நாம் இப்போது ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டர் நம்மகிட்ட கொடுக்குறாரு, ஆரம்பித்த பிறகு நம்மளே டிசைன் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணி என்ன நம்ம காடு ரொம்ப ஜென்டில் காட். என்னென்னா நீங்கள் வேறு டிசைன் பண்ண உடனே அவர் ஒதுங்கிடுவார் அங்கேருந்து. நீ பார்த்துக்கோப்பா, நான் கிளம்புறேன். அது அவருக்கு அவமானம். நான் கொடுத்த திட்டம் இல்லை அது. நீ உன் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கு நான் எதுக்கு அங்கே? நீங்கள் சும்மா நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தப்பாகவே இருக்கும், மிஸ்டேக்காக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா அவங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க செய்யறது தப்பு, இது இப்படி வராது, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கேட்கலன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். நீ வளர்ந்துட்டப்பா, இப்போலாம் என் பேச்சை கேட்க மாட்டேன், நீ உனக்கு என்ன அப்படின்ற ஒரு தாட் வருதில்ல. இவர் தப்பே செய்யாது பெரியவர் நம்ம வீட்டில், இவர் தான் கரெக்டான ஒரே பர்சன் நம்ம வீட்டில் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, அதை கேட்க மாட்டோன்னா அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி போராடிலாம் இல்லை, 2 தடவை சொல்லுவார், அமைதியாயிருவார். அதனால தான் நிறைய பேர் வீட்டில் போட்டிருப்பாங்க சைலண்ட் லிசனர். அமைதியாயிருவார். எவ்வளோ பெரிய பிளானாக ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறாரு. அதனால தான் பரிசுத்தாவியை குவென்ச் பண்ணுறோம் அப்படின்றோம். இப்போ ஒரு விஷயம் ஹெவன்லி பிளானு, நம்ம அதை கேட்காம நம்ம பாட்டுன்னு பண்ணியிருந்தா அது அமைதியாகி அப்படியே குவென்ச் ஆகிடும் அப்படின்றது. ஒரு பீரியடில் அந்த பிளான் அப்படியே சமாதி ஆயிடும். அது உங்களை வச்சு செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உங்களை வச்சு செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவாகி போச்சுன்னா அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் இருக்குது. அது என்னன்னா உங்கள் கூட இருக்க ஆளை வச்சு செய்வார் இல்லையா? அடுத்தால வேற அவர் பிளான் நடக்கணுமே. அவருக்கு நம்ம என்னமோ நம்மளை வச்சு தான் எல்லாம் நடக்குது, நம்ம இல்லைன்னா ஆள் இல்லை, இதெல்லாம் நம்ம ஹியூமன். அவருடையதான பெரிய மெகா ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு பார்ட் கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவே கிருபை. செலக்ட் பண்ணாருங்கிறது ஒரு கிருபை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பிளானுக்கு நான் உகந்தவனா இல்லை அப்படின்னும் போது அதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து செய்யறியா அப்படிலாம் கேட்டு முடிச்சு செய்யலன்னு சொல்லி இவனால் ஆகாதுன்னு முடிவெடுத்த பிறகு தான் இன்னொருத்தங்கிட்ட போவார். நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ப்ராஜெக்டை இன்னொருத்தன் செய்யறதை நம்ம பார்ப்போம். அப்போ உணர்த்துவார், இது உன்னோடது தான், அவன் பாரு எப்படி இருக்கிறான் பாருன்ட்டு. நான் அந்த ஒரு விஷயத்தில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் ஓடி முடிச்சிடணும். நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்னு அதை முடிக்கணும். விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவரும். பல நேரத்தில் உங்களை கொண்டு ஆரம்பித்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்களா? சவுலுக்கு தெரியாது 38 வருஷம் நான் ப்ராஜெக்டில் இல்லைன்னு. செகண்ட் இயர்லேயே கத்துற அவனை ப்ராஜெக்டில் தூக்கிட்டார். அடுத்த 38 வருஷம் ப்ராஜெக்டே இல்லாமல் இருக்கான். பட் கிங்கு, நேம் சேக் கிங். ஆமாம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அவசரங்கள். அடுத்த 38 வருஷம் அவன் இல்லை, இது அவனுக்கு தெரியாது. இன்றைக்கி தான் நிறைய மினிஸ்ட்ரிஸோடையதான தன்மை இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது. அந்த அவங்க தேவன் கொடுத்ததான அந்த தங்களுடைய பிளான், அவங்க மேலே வச்ச திட்டம். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க என் மினிஸ்ட்ரி இல்லவே இல்லை, ஹெவன் ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்டில் ஒரு செங்கல் மாதிரி என்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த ப்ராஜெக்டில் கோடிக்கணக்கான செங்கல் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் அலங்கம் ஒரு கட்டி கொண்டு வராங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது, நாம் எல்லோரும் அவருக்குள்ள இசைவாக கட்டுக்கிற ஜீவ கற்களாக இருக்கிறோம் மாளிகையில். அப்போ நான் ஒரு கல், க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஸ்டோன்ஸில் எனக்கு ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோனை எப்படி பாலிஷ் பண்ணணும், எப்படி கார்னர் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒரு உதாரணம் சொன்ன ஹெக்ஸகன் வச்சுக்கோங்களேன், 6 பக்கமும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை கர்வ் பண்ணியிருக்கணும். ஆக்டாகன்னா 8 பக்கமும் கர்வ் ஆகிருக்கணும். இது எல்லாம் இங்கே ஃபிக்ஸ் ஆகும். அப்போ இந்த மிச்சம் இருக்க 6ம் என்னுடைய 6 சம்மந்தப்பட்டது இருக்குது. நான் ஒன்று மட்டும் ஷார்ப்பாக வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கல் எடுத்துகிட்டு வேற ஒரு கல் அந்த இடத்துல வச்சுருவார்.
வீடு கட்டு போய் பார்த்துருக்கேன். செங்கல் இப்படி தட்டுவாங்க. அந்த செங்கல் அந்த இடத்துல தட்டை ஒத்து வரல, டக்குன்னு போட்டு அடுத்த செங்கல் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும். ஆமாம், இந்த செங்கலோட போராடிட்டு இருக்க முடியாது. அதை ஓட்ட மாட்டாங்க. அதை ஓட்ட மாட்டாங்க. டக்குன்னு தூக்கி போட்டு வேற ஒன்று கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் நம்ம அந்த ப்ராஜெக்டில் இருக்கோமா இல்லையாங்கிற விஷயம். அதுதான் மோசேயோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். முதல் பாயிண்ட்டே இவ்வளோ ஒரு ஹெவி சப்ஜெக்ட். அதுவும் ஹெவின்னு சொல்லும் போது என்னென்னா எவ்வளோ ஆழமான ஒரு கருத்துக்கள் இருக்குது பாருங்களேன். லைட்டாக நம்ம பேச முடியாது. இது வந்து நமக்கே இது பண்ணும்போது எவ்வளோ லேர்னிங் வருது பாருங்க. எவ்வளோ பெரிய தேவன் சாட்சி கொடுக்கணும்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு திட்டத்தை மிஸ் பண்ணாமல் செய்கிறோம் பாருங்க. நம்ம எவ்வளோ இன்னைக்கு வந்து ஒரு திட்டம் வந்துட்டாலே எப்பா இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லைப்பா அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கல்ன்ற வேர்டை வேர்ல்ட்லி லெவலில் யோசிக்கிறோம். ஆனால் ஹெவன் கொடுக்குற திட்டம் இதெல்லாம் ஹெவன் கொடுக்குது மோசஸ் கிட்ட. ஹெவன் கொடுக்குது. அந்த அந்த நம்பிக்கை வந்து ஹெவனுக்கு மோசஸ் மேலே வந்தது. வரணும் வந்தது. அவன் செஞ்சு முடிச்சிட்டான். யாத்திராகமத்திலேயே அதை கட்டி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகுதான் சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சக்சஸ் பண்ணிட்டான். எப்படி உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு நான் அவங்ககிட்ட பேசுறத வந்து நீங்க சொல்றீங்க? அவன் நான் சொன்னதை அப்படியே செஞ்சு முடிச்சிட்டான். ஒரு பார்ட் அவனை பார்த்து நீங்க எப்படி பேசலாம்? இதுதான் காடுக்கு வந்தது கோவம். இப்போ நம்ம முதல் பாயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அடுத்த நிகழ்வில் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நிகழ்வில் அந்த 2 பாயிண்ட் என்ன, அதை விட முக்கியமாக இன்னொரு கேள்வியோட முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய வீடுகளில் இல்லை நிறைய ஊழியத்தில் அழைப்பில் ஒரு சின்ன ஒரு கேள்வி வைக்கிறேன். அதுலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம டிவியேட் பண்ணல, கேள்வியாக வைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு திட்டம், ஹெவன் திட்டம் இருக்குது இல்லை? உங்கள் திட்டம் வேறு, என் திட்டம் வேறு. கரெக்டாக நான் சொல்கிறது? மோசஸ்க்கு ஒரு திட்டம்னா அந்த மோசஸ் வழியாக செய்யணுன்றது ஹெவன் பிளான். ஆனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு மாடலை பார்க்குறாங்க. அந்த மாடல் தான் என் மாடல்னு நினைக்கிறாங்க. கேள்வியாக வைக்கிறேன். ஒரு அழைப்பில் எவ்வளோ கவனமாக இருக்கும். மோசஸுக்கு கொடுத்த அழைப்பில் மோசஸ் ரொம்ப கவனமாக இருக்கார். ஆனால் நிறைய நான் இப்போ பார்க்குறது என்னென்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், ஒருத்தர் ஊழியத்தில் வளர்ந்துட்ட பிறகு இல்லை வளரலாருன்னா அவருக்கு அதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டை தாண்டி ட்ரஸ்ட் பண்ணி கடவுள் கொடுக்குறாருன்றது யாரும் பார்க்கறதில்ல. அவர் வந்துட்டாரு, அந்த ஃபார்மில் நமக்கும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறோம். பல கேள்விகள். இதை வச்சு அடுத்த பதிவில் நம்ம இதை பற்றி பேசுவோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு நன்றி.